கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் அதனுடைய 61வது வசனம். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. சங்கீதக்காரனுடைய தீர்மானம் பாருங்க. துன்மார்க்கன் என்னை கொள்ளையிட்ட போதும் அப்படி என்று சொன்னால், எதிரிகள் நான் சேர்த்து வைத்திருந்த ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு போன போதும், என்னை வேதனைப்படுத்திய போதும், தேவ நாமத்தை நான் உயர்த்த மறக்கவில்லை. தேவனுடைய வேதத்தை நான் ஒருபோதும் மறந்ததில்லை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். சில நேரங்களிலே ஏற்ற தாழ்வுகள் வாழ்க்கையில் வருகிற போது நாம் அநேக நேரங்களிலே வேதத்தையும் தேவனுடைய வார்த்தைகளுக்கும் நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பது நாம் மிகவும் முக்கியமாய் கருத வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய கஷ்டத்தின் நேரத்திலும் துன்மார்க்கர் என்னை கொள்ளையிட்ட போதும், எனக்கு நஷ்டம் வந்த போதும், எனக்கு பிரச்சனை வந்த போதும், எனக்கு பிரயாசம் வந்த போதும் நான் உம்முடைய வேதத்தை மறக்கவில்லை. அது எவ்வளோ பெரிய ஒரு தீர்மானம் பாருங்கள். நிறைய நேரங்களில் சில வாழ்வு காலமும் தாழ்வு காலமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போது அநேக குழப்பமான சூழ்நிலைகளில் நாம் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, நீங்கள் என்ன பிரச்சனையில் இருந்தாலும் சரி, உங்கள் பிரச்சனைக்கான ஒரே ஒரு பிரதிபலன் அல்லது சொல்யூஷன் கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. கர்த்தருடைய வார்த்தையால் மாத்திரமே நீங்கள் மதிலை தாண்ட முடியும். கர்த்தருடைய வார்த்தையால் மாத்திரமே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாக்க முடியும். ஒரு காலமும் வேதத்தை மறக்காதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். வாழ்வு காலத்தில் மாத்திரம் அல்ல, தாழ்வு காலத்திலும் வேதத்தை மறக்காத அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.